ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி கரூர் மாவட்டம் வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கல்யாண விகீர்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு டெம்பிளுக்கு வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் வீக் நியூ இயர்க்கு முன்னாடி போயிருந்தோம். அந்த டெம்பிள் பற்றின அப்டேட்ஸோடு தான் வந்திருக்கேன். அங்கே எடுத்த சில வீடியோஸும் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் வந்துட்டு முக்கியமாக யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க போகலாம். குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்களும் வந்துட்டு அந்த புத்திர தோஷம், திருமண தோஷம் இதெல்லாம் நீங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இந்த கோவிலுக்கு பல தேவார பாடல்கள்லாம் வந்துட்டு இயற்றியிருக்கிறாங்க. அவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு டெம்பிள். நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு தேவாரம்லாம் படிச்சிருப்போம். லைக் வந்துட்டு கௌதம மகரிஷியோட ஒய்ஃப் அகலிகை அவங்கள வந்துட்டு அடையணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த இந்திரன் வந்துட்டு அவர் இல்லாத நேரத்தில் வந்துட்டு அந்த கௌதம மகரிஷி மாதிரியே உருவம் எடுத்து அவங்க வீட்டுக்கெலாம் போயிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு அதை கண்டுபிடிச்ச அந்த மகரிஷி என்ன பண்ணுவார், இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவார். உன்னோட உடம்பு ஃபுல்லாமே கண்ணா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுப்பாரு. அந்த சாபத்தை வந்துட்டு களையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்திரன் வந்துட்டு நிறைய திருத்தலங்களுக்கு, சிவத்தலங்களுக்கு வந்துட்டு போயிருப்பார். அப்படி போய் கடைசியில் இந்த கோவிலுக்கு வந்து தான் அவருக்கு வந்து அந்த சாப விமோக்ஷனம் வந்துட்டு பெற்றது. அது வந்து இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்புறம் அதே மாதிரி நால்வர்னு சொல்லக்கூடியதில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சுந்தரர். ஓகேவா? அந்த சுந்தரர் வந்துட்டு தன்கிட்ட இருக்கிற பொண்ணும் பொருளும் தீர்ற அளவுக்கு வந்துட்டு எல்லா சிவத்தலங்களுக்கும் செலவு பண்ணி போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்திருப்பாரு. கடைசியாக வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரப்போ அவர்கிட்ட வந்துட்டு செலவு பண்ணி அதுக்கு மேலே போகிறதுக்கு வந்துட்டு பொண்ணும் பொருளும் எதுவுமே இருந்திருக்காது. அதனால அந்த கோயிலில் இருக்கிற சிவன் கிட்ட நீங்கள் நினச்சா எனக்கு எது வேணால் கொடுக்கலாம், நீங்கள் எனக்கு வந்துட்டு பொண்ணும் பொருளும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறப்ப சிவபெருமான் என்கிட்ட வந்துட்டு எதுவுமே உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, உங்ககிட்டே எதுவும் இல்லாமல் இருக்குமா, நீங்கள் நினச்சா கொடுக்கலாம், நீங்கள் கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சுந்தரர் கேட்பார். ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு பார்வதி தேவி வந்துட்டு ஒரு மூதாட்டி மாதிரி அந்த கோயிலுக்கு வர வச்சுட்டு அவங்க கிட்ட தன்னோட பிள்ளைகளான முருகனையும் விநாயகனையும் அடமானமாக கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி சுந்தரருக்கு கொடுத்த மாதிரி ஒரு தல வரலாறு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது நண்பனுக்காக உதவி செய்கிறதுக்காக எந்த அளவுக்குன்னு தன்னோட பெற்ற பிள்ளைகளையே வந்து கூட அடமானம் வச்சு நண்பனுக்கு உதவக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர், அவங்களோட நட்பு அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பெருமைக்குரிய கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலில் வந்துட்டு தாயார் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா பன்னீர் மொழியம்மை அப்படின்ற அம்மன் வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு 63 நாயன்மார்களுக்கும் இங்கே வந்துட்டு சாமி வந்துட்டு உருவங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் நால்வர்களோட சிலைகள் இருக்குது. அப்புறம் பஞ்சலிங்கம் இருக்குது. பஞ்சபூதங்களுக்கும் உரிய ஸ்தலங்கள், அதனுடைய ஓவியங்கள், அதுக்குரிய சிவபெருமான் எல்லாத்தோட உருவங்களுமே இந்த கோயிலில் வந்துட்டு இருக்குது. நவகிரகங்கள் இருக்குது, நடராஜர் இருக்கார், நந்தி சிலை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் வந்துட்டு அமையற்ற மாதிரி இங்கே இருக்க முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த பிறந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, திருமண தோஷம் இருக்கவங்களுக்கு அந்த தோஷம் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஐதீகமாக இருக்குது. கடைசியாக இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம வெளியே ஏற பார்த்தோம்னா கீழே இருந்து மேலமாக ஏறி வெளியில் போகிற மாதிரி அந்த செட்டப் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கீழ்த்தங்கிய நிலையில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு, மிக உயர்ந்த நிலைக்கு நல்ல கூடிய சீக்கிரமே வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு அதை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் கீழேருந்து மேலமாக மேலேறி வந்து வெளியே போகிற மாதிரி அப்படி வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வந்துட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கரூர்லேருந்து வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே இந்த கோயில் உங்களுக்கு இருக்கும். கோயில் பேர் கல்யாண விகீர்தீஸ்வரர் ஆலயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் யாருக்காவது திருமண தோஷம், புத்திர தோஷம் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அந்த கோவில் இருக்கிற அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கு. ரொம்ப வந்துட்டு ஒரு அமைதியை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.